Question number 13. Read பண்ணுறேன். In a class of 50 students, each one come to school by bus or by bicycle or on foot. 25 by bus, 20 students by bicycle, 31 30 on foot, and 10 students by all the three. Now how many students come to school exactly by two modes of transport அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வந்தடைகின்றனர். 25 மாணவர்கள் பேருந்து மூலமும் 20 மாணவர்கள் மிதிவண்டி மூலமும் 30 மாணவர்கள் நடந்தும் 10 மாணவர்கள் 3 வகை பயணங்களிலும் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். Let B, C and D represent the student come to school by bus, bicycle and foot. B வந்து பஸ்ஸு, C வந்து பைசைக்கிள் அண்ட் D வந்து ஃபுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் யூ, அதாவது பி யூனியன் சி யூனியன் டியூ, அது வந்து என்ன டோட்டலாக 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். என் ஆஃப் பி பை பஸ்ஸு வந்து 25 மெம்பர்ஸு, சைக்கிள் வந்து 20 அண்டு பை ஃபுட் வந்து 30 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அது நம்ம எழுதியிருக்கோம். 10 பேர் வந்து 3 கலந்து வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 10ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ், y and z represent the students come to school exactly by two modes of transport. Let us represent the given data in Venn diagram. x, y, z இது வந்து நம்ம எது பண்ணுறோம், 2 modes of transport யூஸ் பண்ணுறவங்கள விட நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லை, அவங்களோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம x, y, zன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வென் டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறது, இது ரெண்டும் யூஸ் பண்ணுறவங்க வந்து எக்ஸு, இது ரெண்டு யூஸ் பண்ணுறவங்க ஒய், இது ரெண்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து இசட். காமன் 10, இங்கே டோட்டல் 25, இங்கே 20, இங்கே 30. ஸோ நமக்கு தேவை இது ஹோல் தான் வந்து 25. எக்ஸாக்டாக இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணணும், 25 மைனஸ் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணால் நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் இசட். ஸோ போட்டோம்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், 25 மைனஸ் 10 15, 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட்னு ஆயிருமா. ஸோ அதே தான் சேம் ப்ரொசீஜர், எக்ஸு ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய், அப்போ 20, 10ன்னா 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் இது 30 மைனஸ் இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய். ஸோ 30 மைனஸ் 10 20, ஸோ மைனஸ் இசட் மைனஸ் ஒய் கிடச்சிருமா. ஸோ இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் என்ன 50. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் 10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் இசட் ப்ளஸ் 20 மைனஸ் இசட் ப்ளஸ் 20 மைனஸ் இசட் மைனஸ் மைனஸ் இசட் மைனஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 10 இசட் ப்ளஸ் 10 ப்ளஸ் ஒய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும், மைனஸ் இசட்டும் ப்ளஸ் இசட்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, 15 10 10 20 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55 கிடைக்கும். 20 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 55 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய்யும் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 15 இருக்குது. ஸோ இந்த இங்கே இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா, 55 மைனஸ் 50, இந்த பக்கம் இருக்க மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 5 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுங்கிறத நம்ம எதன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க கவுண்ட்டுனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நமக்கு கிடச்சிச்சா. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை டூ மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து 5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுதான் இதுக்கான
இதுக்கான ஃபார்முலா இல்லை, ஜென்ரலாக இந்த சாப்டரில் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, பை ஹார்ட் பண்ணிக்கோங்க.